ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பில் இருக்கக்கூடிய இசைக்கை அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் வந்து நோ லாங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்டு அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமே வந்து நார்மலாக எல்லா இசைக்கை மாதிரியுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆத்தர் இருப்பார், நாவல் எழுதுகிற ஒரு ஆத்தர் வந்து நம்ம உலகத்தில் நார்மலாக நாவல் எழுதிட்டு இருப்பார். அவருக்கு வந்து லைஃப் வாழ்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எப்படியாவது செத்துணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வேறு ஒரு ஃபேண்டசி மேஜிக்கல் வேர்ல்டுக்கு சமன் பண்ணிடுவார். ஐ மீன் ரீஇன்கார்னேட்டட் ஆக மாட்டார், சமன் பண்ணிடுவாங்க. அவர் அந்த உலகத்தில் ஒரு ஹீரோ. ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி வெளியே போகிறதோ அட்வென்ச்சரஸாக போகிறதோ எதுவுமே பிடிக்காது. அவருக்கு ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கணும், லேசியாக இருக்கணும், இந்த மாதிரி தான். பட் அவருக்கு இப்போ சாகணும். ஆனால் அவர் வந்து வேறு ஒரு உலகத்தில் ஹீரோவாக சமன் ஆகும்போது அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குமா. ஸோ அவர் மக்களை காப்பாற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாகணும்னு நினைக்க இருந்த ஒரு ஆத்தர் ஹீரோவாக மாறி என்னென்னலாம் பண்ணுறாரு, அவருக்கு பிடிக்கலனாலும் அதை எப்படிலாம் கொண்டு போகிறாருன்றது தான் இந்த நோ லாங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்டுன்ற ஒரு ஸ்டோரி இருக்கும். அனிமேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் கதையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 4 எபிசோடை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கடுத்து அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச்சி ரோலில் இந்த அனிமேவுமே ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட் சீசன் தான் இந்த அனிமேல வந்திருக்கு, 12 எபிசோடு. அது ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ் டப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் அஸ் எ ஸ்லைம் அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமே பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலான்னா போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த அனிமே வந்து ஒரு இசைக்காயிலே டாப் ரேட்டடான ஒரு அனிமே அப்படின்னு சொல்லலாம். இசைக்காயினாலே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது இந்த அனிமேவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அனிமே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் கொண்டது அண்ட் ரொம்ப ஜாலியாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதாவது இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன் என்னென்னா, நம்ம நார்மல் உலகத்தில் ஒரு 30 ஏஜில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஆஃபீஸ் லைஃப் வாழ்ந்துட்டுருப்பான். அவனை வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒருத்தன் வந்து கொன்னதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வந்து ஸ்லைமாக ரீஇன்கார்னேட்டட் ஆவான். மனுஷனாக இல்லை. நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்கும். ஸ்லைமாக இவன் என்னடா பண்ணுவான், இவ்வளோ மேஜிக் கொண்ட ஒரு ஃபேண்டசி உலகத்தில் ஸ்லைமாக இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் போக போக ஐ மீன் ஃபஸ்ட் சீசனுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் பேசுவாங்க. அதுக்கடுத்து நிறைய ஒரு ரேசிசம் எல்லாமே பேசுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த ஃபேண்டசி வேர்ல்டுலேயுமே வந்து நிறைய மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. ஓகேவா, அந்த மனுஷங்க வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மனுஷங்க இருக்கிற இடத்துல வாழவே கூடாது, அந்த மாதிரி அவங்கள ஒரு மிருகம் மாதிரி பார்ப்பாங்க மான்ஸ்டர்ஸை. ஆனால் நம்ம ஸ்லைமாக ரீஇன்கார்னேட்டட் ஆனவங்க வந்து மிருகங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ஒரு உரிமை கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சிட்டி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்ஸுக்காகவே போராடுற ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ரொம்ப டார்க்காக சீரியஸாகவே அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரிலாம் போகாது. ரொம்ப நார்மலாக டார்க்கும் இல்லாமல் மீடியமாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்கும், அனிமேஷனுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது. 3 சீசன்ஸ் இருக்குது தமிழ் டப்பில். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து டெத் மவுண்ட் டெத் பிளே அப்படின்ற அனிமே தான். இது மற்ற அனிமே மாதிரியே கிடையாது, மற்ற இசைகைஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு ரிவர்ஸ் இசைகை. ரிவர்ஸ் இசைகைனா என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக இசைகைனாலே என்ன அப்படின்னா, நார்மல் உலகத்தில் இருந்து இறந்து போனதுக்கப்புறமோ இல்லை சம்மன் ஆனதுக்கப்புறமோ மேஜிக்கல் வேர்ல்டில் பவர்ஃபுல்லான வேர்ல்டில் வந்து போவாங்க. பட் ரிவர்ஸ் இசைகைனா என்னென்னா, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வேர்ல்டில் ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கிற ஒருத்தன் வந்து நார்மலான உலகத்தில் வந்து வரது. ஸோ இந்த அனிமேவும் ஒரு ரிவர்ஸ் இசைகை தான். அதாவது மேஜிக்கல் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய மெஜிசியனாக இருக்கிற ஒருத்தன், ஒரு சூனியக்காரனே வச்சுக்கோங்களேன், மெஜிசியன் மந்திரங்கள்லாம் தெரியும், ரொம்ப ஓவர் பவர்டாக உள்ள ஒருத்தன் வந்து அங்கேருந்து இந்த உலகத்துக்கு வரான். செத்ததுக்கப்புறம் இங்கே டோக்கியோவில் நார்மல் வேர்ல்டில் இருந்த ஒரு செத்து போன பையன் உடம்புக்குள்ளே வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருது, அவனுக்கான அந்த பவர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவன் இருக்கிறது நார்மல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் அவனை தேடி வருவாங்க, அந்த என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இந்த நார்மல் வேர்ல்டில் அவன் என்னென்னலாம் கஷ்டப்படுறான், என்னென்னலாம் என்ன சொல்கிறது, அதுக்கடுத்து அப்படியே ஸ்டோரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. பட் வந்து ஸ்டோரி உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் சீசன் தான் இருக்குது, ஒரு சீசன் தான் இருக்குது இந்த அனிமேலேயே. அதுவுமே கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான ஒரு அனிமே. ஏன்னா ஒரு எபிசோடுமே நீங்கள் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா
மற்ற இசைகைஸ் மாதிரியே இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஜாலியாவோ இல்லை ஹியூமரஸாவோ இருக்காது. இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட டார்க்காக தான் இருக்கும். சீரியஸான ஒரு டோன்லேயே தான் எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. பட் ரொம்பவே ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் நார்மல் வேர்ல்டில் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து சில் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் 2 சீட் பவர்ஸ் அப்படின்ற அனிமே தான். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்கும் ஃபஸ்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இந்த அனிமேவுமே ஒரு இசைக்கை அனிமே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்து சொல்கிறேனே, ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் வேர்ல்டு மாடர்ன் ஜப்பானில் இருக்கிற ஒரு பையன் வந்து சம்மன் ஆயிடுவான். ஃபேண்டசி வேர்ல்டுக்கு வந்து சம்மன் ஆனதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்றத கணக்கெடுப்பாங்க. அதாவது அந்த வேர்ல்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்ற மாதிரி. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், இவனால் தாக்கு பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் நிறையா ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் லெவல் 2 ரீச் பண்ணும்போது அவனுக்கு நிறைய சீட் பவர்ஸ் அன்லாக் ஆகும். அன்லாக் ஆனவொன்னே அந்த வேர்ல்டுலேயே அவன் தான் ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு பர்சனாக மாறிடுவான். அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் அவனை அடிக்க ஆளே இல்லை, அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறிடுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்றதான் கதை. பட் என்ன இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, மற்ற இசைக்கை மாதிரி இவன் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போடுறதா இல்லாமல், ஒரு வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போடுறது இல்லாமல், அந்த உலகத்தை காப்பாற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ஹீரோ வந்து டிசைட் பண்ணியிருப்பான், நான் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன், யாரையும் காப்பாற்ற மாட்டேன், எந்த ஒரு சண்டையுமே போட மாட்டேன், நான் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் டீமனாக இருக்க ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு லவ் ரொமான்ஸோடு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமே. இதுவுமே சீசன் ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது கிரன்ச்சி ரோலில். ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, மைண்ட் ப்ளோயிங்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமே அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. இந்த அனிமேயுமே வந்து ஒரு இசைக்கை நார்மல் அனிமே தான். அதாவது நார்மல் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற ஒரு பையன் வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மன் ஆயிடுவான் ஃபேண்டசி வேர்ல்டுக்கு. அதாவது ஹீரோவாக வேலை பார்க்குறதுக்காக அந்த உலகத்துக்கு சம்மன் பண்ணப்பட்டிருப்பான். அங்கே இருக்கிற கடவுள் வந்து இவனை பார்த்து நீ கேவலமாக இருக்க, அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் பவர்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற ஒரு எட்ஜு அந்த உலகத்தோட முடிவில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்கே இருக்கிற வேறு 2 காட்ஸ் வந்து இவனுக்கு ஓவர் பவர், நிறைய பவர்லாம் கொடுத்து அவனை பவர்ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க. அந்த பவரை வாங்கினதுக்கப்புறம் இவன் அந்த ஃபேண்டசி வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பான். அங்கே தான் ஜேர்னி ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸு, பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே பார்ப்பான். அப்புறம் நிறைய எனிமீஸ் எல்லாருமே பார்த்து மொத்தமாக அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பவரை கெயின் பண்ணி அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தையும் அவனுக்குன்னு ஒரு தனி பாதையுமே மேக் பண்ணுவான். அதாவது அவன் அந்த வேண்டான்னு சொன்ன அந்த காடுக்கு எதிராக நான் தான் உங்களோட பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவனுக்குன்னு ஒரு அந்த உலகத்திலே பெரிய அடையாளத்தை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு ஜேர்னி ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 2 சீசன் இருக்குது. 2 சீசனுமே கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்லைம் அனிமே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். ஸ்லைம் அனிமேவை விட இதில் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும். அனிமேஷன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமேக்குனே ஒரு செர்டைன் ஃபிகர்ஸ் டிசைன்ஸ்லாம் இருந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். தமிழ் டப்பிங்குமே ரொம்ப டீசெண்டாக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு அழகான இசைக்கை அனிமே. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.